ஸ்பார்க் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத வெகு விரைவில் நாம் எல்லாம் உணர போறோம். இந்த தருணத்துக்காக நம்ம காத்து கொண்டிருந்தோம். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பார்க்ல நம்ம மிகப்பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறோம். அந்த ப்ராஜெக்டினுடைய பெயர் ஸ்பார்க் இன். அந்த ப்ராஜெக்டினுடைய பெயர் ஸ்பார்க் இன். அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணி கொண்டு போக போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கிரேட் ட்ரைனர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு லெஜெண்டா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, நம்ம கம்பெனியை வழி நடத்தக்கூடிய ஒரு டீம் ஹெட், உங்க எல்லாருக்கும் பரிச்சயமானவரும் கூட. நான் அவரை அன்போடு அண்ணன் என்றுதான் அழைப்பேன். என்னுடைய அண்ணனும் கூட அவர். பலருக்கும் அண்ணனாவும் சகோதரனாவும் வழிநடத்தக்கூடியவர், வழிநடத்துவதற்கு தகுதியானவரும் கூட. இந்த ப்ராஜெக்டிற்காக எங்களுக்குள்ள இருந்த பல நிகழ்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது, இவர் ஒரு சிறந்த தலைவர் மாத்திரமல்ல, பல தலைவர்களை உருவாக்கக்கூடியவர் என்று நான் உணர்ந்தேன். உணர்ந்ததை உங்களிடம் பகிர்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த வகையில் மிகச் சிறந்த ஒரு எமோஜிஸ் கொடுக்கலாம், வெல்கம் பண்றதுக்கு ஒரு ஃப்ளவர்ஸை கொடுக்கலாம், ஒரு ஹார்டின் சிம்பிளை கொடுக்கலாம். கொடுத்து அன்போடு ஸ்பார்க்கினுடைய எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பிரின்ஸ் அவர்களை வரவேற்று, ஃப்ளோர் இஸ் யுவர் பிரதர், செஷன் ஸ்டார்ட் ஆக போது. மிக சிறப்பா கவனிங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் காத்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. வெல்கம் பிரின்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் தம்பி. நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏற்கனவே ஸ்பார்க் டீமை வந்து பெரிய அளவுல எடுத்து நிறுத்தின பெருமை வந்து விஜயகுமாரோட சேர்ந்து ஹக்கீமுக்கு என்னைக்குமே உண்டு. ஸோ நானும் உங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது ஒரு கான்செப்டை வந்து நான், ஹக்கீம் சார், அப்புறம் நாங்கள் ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஸோ ஸ்பார்க் டீம் பற்றி நீங்கள் நிறைய கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. நான் ஸ்பார்க் டீம் பற்றி வாரம் ஒரு ப்ரோக்ராம் போயிருக்கோம். நீங்கள் எல்லாம் டிஜிட்டல் சிஓஸுங்கிற வகையில் நீங்கள் நிச்சயமா ஸ்பார்க் பற்றி ஒரு கிளாரிட்டியோட தான் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ வந்து இதான் நம்ம விஜயகுமாரோடைய மிஷன் இப்படிதான் இருக்கு இல்லையா? நம்ம 2030 வந்து நம்ம இப்படி எல்லாம் மாறணும் அப்படிங்கிறது விஜயகுமாரோட நம்ம லாஸ்ட் ஸ்லைட். நீங்க ஸ்பார்க் டீம் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்லைட் இதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 18,000 டிஜிட்டல் சிஓஸ் உருவாக்கிடணும், 1,10,000 ஆக்டிவ் க்ரௌட் மெம்பர்ஸ் உருவாக்கிடணும், 9 லட்சம் ஆக்டிவ் சேனல் பார்ட்னர்ஸ் உருவாக்கிடணும், 18 லட்சம் டிஜிட்டல் வெண்டர்ஸ் உருவாக்கிடணும், 9 கோடி இன்டென்சிவ் கஸ்டமர்ஸ் உருவாக்கிடணுங்கிறதெல்லாம் தான் அவர் சொல்லும் போது முடிப்பார். ஆனா ஒரு சின்ன விஷயங்களை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஸ்பார்க் டீம் வந்து ஒரு எக்ஸலண்டான கான்செப்டா, கிரேட் கான்செப்ட்னு கேட்டா நம்ம எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்குவோம்? மாற்று கருத்து இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டா நம்ம எல்லாரும் ஒத்துக்குவோம். ஆமா, அது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம எல்லாம் ஒத்துக்குவோம். இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேர் புரிஞ்சுக்கும்? அதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு புரியறது தான். இது கொஞ்சம் டைம் ஆகும், அது நமக்கு புரியும். நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும், அது நமக்கு புரிஞ்சிடும். நிச்சயமா இதுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, அதுலயும் டவுட் நம்ம யாருக்குமே இல்ல. ஆனா இந்த மனசு இருக்குல்ல, அந்த பிரெயின் இதெல்லாம் புரிஞ்சுக்கும். ஆனா இந்த மனசுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த ஐடியா நல்லா இருக்கு, ஆனா 2030க்கு மனசு போயிருது. நாம இங்கேதான் வெயிட் பண்றோம், மனசு 2030க்கு போயிருது. அப்போ நமக்கு இந்த ப்ராசஸ் பிடிக்கல, ரிசல்ட் பிடிச்சிருக்கு. இந்த கோடிங்கிற வார்த்தையில நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கோடி சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸ்பார்க் டீம்ல டிராவல் பண்ணா அதெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ப்ராசஸ் நமக்கு பிடிக்கல. நீ வந்து இப்படி செலவு பண்ணு, நீ மாசம் இவ்வளவு செலவு பண்ணா உனக்கு இது கிடைக்கும், இப்படி பண்ணாத இது கிடைக்கும், நீ போய் வென்ற பாரு, அவரை பாரு, இவரை பாரு, இப்படி செய்ய அப்படி செய்யுன்னு சொல்ற ப்ராசஸ் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ரிசல்ட் பிடிச்சிருக்கு. அப்போ இதுதான் வந்து நான் பார்த்தது. அப்போ சூப்பரான ஒரு கான்செப்ட் ஸ்பார்க் டீம். ஆனா ஸ்பார்க் டீம்ல இருக்க அந்த சின்ன ப்ராசஸ் வந்து நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் பிடிச்சதா இருக்கு, பிடிக்காமல யாரும் இங்க இல்ல. ஆனா அந்த ப்ராசஸ் நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பெயினை கிரியேட் பண்றது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. வாட்ஸ்அப் ஆரம்பிக்கப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2004 ஆகஸ்ட் 2004. 7 மாசம் ஆச்சு 2.5 லட்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு. வாட்ஸ்அப்புக்கே 7 மாசம் ஆச்சு 2.5 லட்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு. இன்னைக்கு 2023ல 278 கோடி மக்கள் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு அது மிகப்பெரிய கம்யூனிட்டி வாட்ஸ்அப். அது பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கு, மனசுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால வாட்ஸ்அப் பண்ண வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நல்ல கவனிங்க, அந்த வாட்ஸ்அப் பிரெயினுக்கும் பிடிச்சி போச்சு, மனசுக்கும் பிடிச்சி போச்சு. கூகுள் எடுத்துக்கோங்க, கூகுள் பே எடுத்துக்கோங்க, போன் பே எடுத்துக்கோங்க, பேடிஎம் எடுத்துக்கோங்க. 2020ல நியூ இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க. நம்ம யாருமே கூகுள் பே வச்சிருக்கல, யாருமே போன் பே வச்சிருக்கல. 2021ல கொஞ்சம் கொஞ்சமா அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். 2022ல 12% டிஜிட்டல் பேமெண்ட், 88% கேஷ் டிரான்சாக்ஷன். மொத்த இந்தியா நடந்த டிரான்சாக்ஷன்ல 2023ல 88% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், 12% கேஷ் டிரான்சாக்ஷன். ஒரே வருஷத்துல
இப்படி தலைகள் திரும்பி நின்றுச்சு ஒரே வருஷத்துல. இன்னைக்கு 2024 சொல்றாங்க 94% டிஜிட்டல் டிரான்சாக்சன், 6% டிரான்சாக்சன் நடக்க போகுது. நீங்க நம்ம எல்லாருமே வந்து கூகுள் பே, போன் பே இல்லாம இருக்க போறது இல்ல. அப்போ 2020 என்னன்னே தெரியாது, இன்னைக்கு அது இல்லாம வாழ முடியாது. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி அவங்க உருவாக்கிட்டாங்க. அது பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கு, மனசுக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். இந்த குரூப்ல அத்தனை பேர் யார்கிட்ட ஜிபே இல்லையான்னு கேட்டா நம்ம யாரும் கேட்க மாட்டோம். அத்தனை பேர் ஜிபேவோ போன் பேவோ இருக்கும். ஆனா விஜயகுமார் சொல்றாரு 2030 இவ்வளவு பெரிய கம்பெனியா மாற போறோம் அப்படின்னு சொன்னா பிரெயினுக்கு அது பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப வாட்ஸ்அப் பிரெயினுக்கும் பிடிக்குது, மனசுக்கும் பிடிக்குது. ஜிபே பிரெயினுக்கு பிடிக்குது, மனசுக்கும் பிடிக்குது. ஸ்பார்க் ரெடி பிரெயினுக்கு பிடிக்குது, மனசுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராசஸ் பிடிக்க மாட்டேங்குது. மாசம் மாசம் 5000 செலவு பண்ண ஒத்து வர மாட்டேங்குது. நிறைய மண்டல ஒரு ஒரு பெயின் பாயிண்ட் உட்காந்துட்டே இருக்கு. அப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா, யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா, யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களான்னு நினைக்கிறோமே தவிர நாம எல்லாம் தூக்கி நிறுத்தினா எப்படி இருக்குங்கிற ஆங்கிள் யோசிக்கிறது இல்லை. அப்ப இந்த ஐடியா வந்து பெட்டர் ஆக்குனா என்ன, ஒரு ஸ்பார்க் ரெடி வந்து நம்ம ஆசைப்படுற அந்த கம்பெனியா மாத்தினா என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாம் யோசிச்சோம். வாட்ஸ்அப் இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனியா மாத்துது நாம, ஆனா நம்ம வாட்ஸ்அப்போட யூசர். போன்பே மிகப்பெரிய கம்பெனியா மாத்துது நாம, கூகுள் பே மிகப்பெரிய கம்பெனியா மாத்துது நாம, ஆனா நம்ம எல்லாம் போன்பேவோட யூசர். ஆனா இந்த கான்செப்ட மனசுக்கும் பிடிக்குது, பிரெயினுக்கும் பிடிக்குது. போன்பேவை மனசுக்கும் பிடிக்குது, பிரெயினுக்கும் பிடிக்குது. ஆனா நம்ம எல்லாம் வெறும் யூசர் தான். ஆனா ஸ்பார்க் ரெடிம்ல நம்ம எல்லாம் இன்வெஸ்டர். இந்த கம்பெனி பெருசானா நம்ம கோடி கோடி சம்பாதிக்கலாம். ஆனா இந்த கான்செப்ட பிரெயினுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிக்கல. அப்ப அங்க ஒரு சிக்கல் இருக்குல்ல. அந்த அந்த பிரெயினுக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிக்கலங்கிறது எங்க பெரிய பாயிண்ட் நான் பாக்குறேன். அப்ப இந்த பிரெயினுக்கு பிடிச்சது மனசுக்கும் பிடிச்சா எப்படி இருக்குங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்ப பிரெயினுக்கும் பிடிக்கணும், மனசுக்கும் பிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நாம அடுத்த வாட்ஸ்அப்பா மாற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கிட்டா நம்ம அடுத்த ஜிபேவா மாற முடியும். அப்போ இதான் டிராவல். இப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அப்ப இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணா அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க யோசிச்சோம். அப்போ ஸ்பார்க் ரெடியம் வந்து இப்போ உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ற புது ஆப்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பார்க்கின். இந்த ஸ்பார்க்கின் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு கான்செப்டா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அபிஷியல் லான்ச் வந்து ஜூன் 2. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு டிஜிட்டல் சிஓஸ் உங்ககிட்ட வந்து இந்த கான்செப்டை பிரசென்ட் பண்றோம். ஸோ இந்த ஸ்பார்க்கின் அப்படிங்கிறது ஸ்பார்க் ரெடியம் உடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெர்டிகல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஸ்பார்க் ரெடியம் என்ன பண்ணுது, ஸ்பார்க்கின் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டோர் ஓபன் பண்ணுது. ஒரு டோர் வந்து பாத்தீங்கன்னா லிவ் பெட்டர் டோர், இன்னொரு டோர் பேர் வந்து லிவ் ரிச்சர் டோர். அப்ப 2 டோர் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஓபன் ஆகுது. ஒரு டோர் வழியா நீ உள்ள போனா நீ இன்னும் சிறந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு டோர் வழியா உள்ள போனா இன்னும் அதிகமான காசு சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ லிவ் பெட்டர் அப்படிங்கிற ரோடு என்ன, லிவ் ரிச்சர் ரோடு என்ன, அந்த 2 டோர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 2 டோரும் சேர்ந்து ஸ்பார்க் ரெடிம்குள்ள போறதுக்கு நமக்கு இன்னொரு மிகப்பெரிய பவர் தரப்போகுது. அப்ப லிவ் பெட்டர் அப்படிங்கிற டோர் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ரெகுலர் நாலேஜ் கிடைக்க போகுது. எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லக்கூடாத வார்த்தை ஒண்ணு இருக்கு. நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லக்கூடாத வார்த்தை இருக்கு. அது என்ன தெரியுமா, எனக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பெரியவங்களை, நம்ம அப்பா அம்மாவை அப்பாங்கிறதுக்காக மதிப்போம், அம்மாங்கிறதுக்காக மதிப்போம். ஆனா இன்றைய குழந்தைங்க நம்மளே அப்பாங்கிறதுக்காக மதிக்க மாட்டாங்க, அம்மாங்கிறதுக்காக மதிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க கேட்கிற டவுட் நம்ம சொல்லி தராட்டி அப்பாங்கிறதுக்காக மதிக்க மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு குழந்தைங்களை வளர்த்தணும்னா, நீங்க ஒரு லீடரா மாறணும்னா, ஊர் உங்களை மதிக்கணும்னா நீங்க நாலேஜபிளா மாறணும். அப்ப நாம என்ன பண்றோம்னா இந்த ஸ்பார்க்கின் மூலமாக ஒரு பவர்ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு தரலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எதுல, இன்சூரன்ஸா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஹெல்த்தா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், என் பிள்ளை எங்க படிக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், லாவா இருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்நேஷனல் டூரா இருக்கலாம், லோக்கல் டூரா இருக்கலாம், இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏரியா மொத்தமும். இன்னொரு பக்கம் கோலு, டீம், லீடர், டிசிஷன் மேக்கிங், மணி மேக்கிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப், பேரண்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ல உங்களுக்கு நாலேஜ் வந்து சேரும். அப்போ நீங்க ஸ்பார்க்கின் மூலம் இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸ் நாலேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்து சேரும். ரைட்டா? இன்றைய தேவையில ஒண்ணு. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ரெண்டு டோர். அந்த டோருக்கு பேர் வந்து லிவ் பெட்டர். இன்னொரு டோருக்கு பேர் வந்து இந்த டோர், கெட் ரிச்சர். இந்த டோர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காசை கொண்டு சேர்த்துது.
அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, இந்த டோர் வழியா நீங்க சம்பாதிக்கிற காசுல ஒரு அமௌண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்பார்க் ரெடீம் செலவு பண்ண போறீங்க. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நான் மாசம் மாசம் 5000 செலவு பண்ணுமே, அந்த காசு எங்க இருந்து வரும்னு கேக்குறீங்க இல்லையா? இனிமே ஸ்பார்க் ரெடீம் நீங்க செலவு பண்ண போற காசை நீங்க வெளியே இருந்து கொண்டு வந்து போட வேணாம், இந்த ஸ்பார்க்கின்னே கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப மாசம் மாசம் நீங்க செலவு பண்ண போற 5000மோ 3000மோ ஸ்பார்க் ரெடீம் செலவு பண்ண போறீங்க இல்லையா? அந்த காசு நீங்க வெளியே இருந்து கொண்டு வந்து போட வேணாம். நீங்க ஸ்பார்க்கின்லயே அந்த காசு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த காசு நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்பார்க் ரெடீம்லயே நீங்க செலவு பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவு பண்ணது போக மீதி ஒரு அமௌண்ட்டை நீங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஸ்பார்க் ரெடீம் நான் இது நாள் வரைக்கும் ஏன் எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு மாசம் மாசம் கொண்டு காசு அது உள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இனிமேல் நீங்க ஸ்பார்க் ரெடீம் செலவு பண்ற காசை நீங்க ஒண்ணு கொண்டு போட வேணாம். நாங்களே காசும் கொடுத்துடுறோம். நீங்க அந்த காசு செலவு பண்ணி ஸ்பார்க் ரெடீம்ல நீங்க உங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணா ஸ்பார்க் ரெடீம்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, இது வரைக்கும் என்ன பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்துச்சோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த 3 லெவலு, அந்த கேஷ்பேக், அந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் எல்லாம் அப்படியே கிடைக்கும். எதுவுமே மாறல. அப்ப ஸ்பார்க் ரெடீம்ங்கிறது அப்படியே இருக்கு. மேற்கொண்டு உங்களுக்கு ஸ்பார்க் ரெடீம் செலவு பண்ற பணத்தை ஸ்பார்க் இன்னே உங்களுக்கு கொண்டு சேர்த்திடும். அது போக மீதி காசை நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டும் போயிடும். அப்போ யூ ஆர் கெட்டிங் பெட்டர், யூ ஆர் கெட்டிங் ரிச்சர். அப்போ இப்ப நான் சொன்னேன்ல, அப்போ எனக்கு பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கு. இப்ப நான் சொல்லும் போது உங்க உங்க மனசுக்கும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பினேஷன் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நான் அடுத்த வாட்ஸ்அப் மாறிடுவேன். இந்த காம்பினேஷன் ஒன்னா சேர்ந்தா நான் அடுத்த ஜிபே மாறிடுவேன். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இது எப்படிப்பா சொல்லுப்பா அப்படிங்கறது ஐயப்பனுடைய மிகப்பெரிய டவுட். வாயில கை வச்சார் போதும் அதை சொல்லி தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு எப்படி யோசிக்கிறார். நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையா எப்படி நான் சொல்லிடுறேன் எப்படி பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். அது எப்படி பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து 199 பே பண்ண போறோம். நம்ம ஸ்பார்க் ரெடீமுக்குள்ள போய் ஸ்பார்க் இன்ல போய் 199 பே பண்ண போறோம். ஒரு 999 நம்ம கட்ட போறோம். நம்ம கட்டணும் என்ன கேட்டீங்கன்னா, அதுல 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஜென்ரேட் ஆகும். அந்த வவுச்சர்ல நீங்க ஸ்பார்க் ரெடீம் செலவு பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் என்ன வேணா நீங்க வாங்கிக்கலாம். சோ நீங்க 1999 கட்டுறீங்க, கட்டின ஒண்ணு அதுல 1000 ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் ஜென்ரேட் ஆகும். அந்த வவுச்சர் வச்சு நீங்க ஸ்பார்க் ரெடீம்ல நீங்க என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அது ரெகுலரா ஸ்பார்க் ரெடீம்ல போயிடும். மீதி என்கிட்ட ஒரு 999 கொடுத்துருப்பீங்க, ஸ்பார்க்கின்ல ஒரு 999 கொடுத்துருப்பீங்க. இந்த 999க்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ், நேஷனல் ட்ரைனர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், எக்ஸ்பர்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ், இவங்க மாதிரி மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸை பத்தி, ரியல் எஸ்டேட்டை பத்தி, ஹெல்த்தை பத்தி, வெல்த்தை பத்தி, லோனை பத்தி, கோலை பத்தி, டீமை பத்தி, பணத்தை பத்தி எல்லாமே கிளாஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இது லைவ் கிளாஸாகவும் இருக்கும், ஜூம் கிளாஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க 199 கட்டிடுறீங்க. கட்டிட்டு ஜாயின் மணிகண்டன் 199 கட்டுறாரு, ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் மணிகண்டன் எந்த வேலையும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் யாரு சேர்ந்தாலும், மணிகண்டனுக்கு அப்புறம் யாரு சேர்ந்தாலும் மணிக்கு கீழே தான் வந்து அது கனெக்ட் ஆகும். அதுக்கு பேர் ஆட்டோ ஃபில்லிங் பேர். அந்த மாதிரி 12 பேர் அவருக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, மணிக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, இந்திரஜித்துக்கு கீழே 12 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க கட்டின அந்த 199 உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்க 199 கட்டுறீங்க. அந்த 199 1000 ருபீஸ்க்கு நீங்க ஸ்பார்க் ரெடீம்ல வவுச்சர் வாங்கி நீங்க உங்களுக்கு தேவையான செலவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க 999 வந்து ஸ்பார்க் இன்ல வச்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் 12 பேர் ஆட்டோ ஃபில்லிங் ஆனாங்கன்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கட்டின 199 உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இப்போ உங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கிறேன் பாருங்க. நீங்க 199 பே பண்றீங்க. அது 1000 ருபீஸ்க்கு வந்து நீங்க வவுச்சர் ஜென்ரேட் பண்றீங்க, அது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும். ஸோ அந்த 1000 உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருச்சு. நீங்க என்கிட்ட திருப்பி 999 கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த 999க்கு உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு 199 திருப்பி கட்டுறோம். அப்படின்னா நீங்க எங்கிட்ட கொடுத்தது 199, நாங்க உங்களுக்கு திருப்பி தரது 1000 பிளஸ் 199, 299 திருப்பி கொடுத்துறோம். கிளியரா? ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு 199 கட்டுறதன் மூலமாக உங்களுக்கு ஸ்பார்க் வவுச்சர் 1000 ருபீஸ் கிடைச்சது. அதுல நீங்க வேணுங்கிறது வாங்கிக்கலாம், இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஸ்பார்க் ரெடீம்ல என்னெல்லாம் கிடைக்கும் அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 999 கட்டுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சிருது. பிளஸ் அந்த 199 12 ஆட்டோ ஃபில்லிங் அப்புறம் அந்த 199 திருப்பி கிடைச்சிருக்கும் போது நீங்க கட்டுறது 199, உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது 299. இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குப்பா, நான் கட்டுற 1000 ரூபாய் வந்துருச்சு, 999 செம ட்ரைனிங் கிடைச்சிருச்சு,
எனக்கு போட்ட காசு திரும்ப வந்துருச்சுப்பா, மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ உங்க நண்பர்கள்ட்ட சொல்றீங்க, தம்பி இப்படி கான்செப்ட்பா செமையா இருக்கு, நான் இப்படி பண்ணிருக்கேன், நீயும் உள்ளன்னு கூப்பிடுறீங்க. அப்போ அங்க ஒரு ரெஃபரல் நடக்குது. அந்த ரெஃபரல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 9 லெவல் ரெஃபரலா பிரிக்கும். இது வரைக்கும் ஸ்பார்க் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல்ஸ். பட் ஸ்பார்க் இன்ல 9 லெவல் இருக்கும். அந்த 9 லெவல் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஐயப்பன் வந்து இந்திரஜித் ரெஃபர் பண்றாரு, இந்திரஜித் வந்து சிவகுமார் ரெஃபர் பண்றாருன்னா அது 3 லெவலா மாறும். அதுக்கப்புறம் அந்த 3 லெவல்ல யாரு ஸ்பார்க்கின்ல பணம் கட்டினாலும் உங்களுக்கு 25 ரூபா வந்து சேர்ந்துடும். லெவல் 1ல எத்தனை பேர் கட்டினாலும் உங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். லெவல் 2ல எத்தனை பேர் கட்டினாலும் உங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். லெவல் 3ல எத்தனை பேர் சேர்ந்தோம் உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். லெவல் 7, 8, 9ல எத்தனை பேர் பணம் கட்டினாலும் உங்களுக்கு 15 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிங்க. நீங்க 1999 கட்டுறீங்க, 1999க்கு உங்களுக்கு 2999 உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன், உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டேன். இப்ப என்னாச்சு, நீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்குங்கிறத நீங்க ரெஃபர் பண்றீங்க. ரெஃபர் பண்ற அத்தனை பேரும் உங்களுக்கு கீழே வந்து விழுவாங்க. விழுகிற அத்தனை பேரும் ஸ்பார்க்கின்ல பணம் கட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெவலுக்கு 25, அடுத்த 3 லெவலுக்கு 20, அதுக்கு அடுத்த 3 லெவலுக்கு 15 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க் ரெடீம் இல்ல, ஸ்பார்க்கின்ல 5 பேர்த்த ரெஃபர் பண்றீங்க, அவங்க 5 பேர்த்த ரெஃபர் பண்ணி அவங்க 5 பேர்த்த வெறும் 5 பேர் ரெஃபர் பண்ணாலே 9 லெவல் முடியும் போது இத்தனை பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 5 பேர் உங்களுக்கு 20 கொடுத்துருப்பாங்க. இந்த 25 இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இத்தனை பேர் இருக்காங்க, 25 ரூபா 5 பேர் கட்டினாங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நீங்க கட்டினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நெஞ்ச பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால நான் இவ்வளவு பேச விரும்பல. ஓகேங்களா? சப்போஸ் நான் கணக்கு போடுறேன், இப்ப பாருங்க 5 பேர் சேர்றாங்க, அதுக்கு அடுத்து 25 பேர் சேர்றாங்க, அதுக்கப்புறம் 125 பேர் சேர்றாங்க. அந்த 125க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி சேர்த்தா கூட உங்க டீம்ல 8000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு 2,49,000 உங்களுக்கு கிடைச்சிரும். 5 பேர் கூட வேணாம், வெறும் 2 பேர் சேர்ந்தாங்கன்னு கூட, நீங்க 2 பேர் சேர்த்துறீங்க, அவங்க 2 பேர் சேர்த்துறாங்க, அவங்க 2 பேர் சேர்த்துறாங்க, அவங்க 2 பேர் சேர்த்துறாங்க. இப்படி வெறும் 2 பேர் சேர்ந்து 9 லெவல்ல சேர்ந்தா கூட உங்களுக்கு மாசம் 16,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 16,000 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 50% என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்பார்க் ரெடீமுக்கு போயிடும். 50% வந்து நீங்க கேஷாவே எடுத்துக்கலாம். இந்த 50% ஃபார் எக்ஸாம்பிள் 16,000 பேச்சு வச்சுக்கோங்க. 16,000 ரூபாயில 8,000 ரூபாய் ஸ்பார்க் ரெடீமுக்கு போகும். 8,000 ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். அந்த 8,000 ரூபாயை நீங்க ஸ்பார்க் ரெடீம்ல செலவு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூபா ஜெனரேட் ஆகும், இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கிடைக்கும். நீங்க என்னெல்லாம் ஸ்பார்க் ரெடீம்ல கிடைக்குமோ அத்தனை பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப இது நாள் வரைக்கும் நான் ஸ்பார்க் ரெடீம்ல செலவு பண்ணாம போனது காரணம், மாசம் நான் செலவு பண்றதுக்கான காசு என்கிட்ட இல்ல. இப்ப ஸ்பார்க் ரெடீம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாசம் செலவு பண்ண வேண்டிய காசு நாங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்து, மேற்கொண்டு நீங்க பணக்காரனாகிறதுக்கான காசையும் கொடுத்து, உங்க லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்து, அப்படி நீங்க ஸ்பார்க் ரெடீம் செலவு பண்ற காசுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பெனிஃபிட் அனுபவிச்சீங்களோ அதே பெனிஃபிட் கொடுத்துரு. அப்போ நான் உங்கள்ட்ட சொன்ன அந்த லாஜிக் தான். அப்ப எனக்கு வாட்ஸ்அப் பிடிச்சிச்சு, புரிஞ்சிச்சு. எனக்கு ஜிபே பிடிச்சிச்சு, புரிஞ்சிச்சு. எனக்கு ஸ்பார்க் ரெடீம் புரிஞ்சிச்சு, ஆனா பிடிக்கல. ஏன்னா எனக்கு மாசம் செலவு பண்றது பெரிய பிரச்சனை இருந்துச்சு. யூபாஸ் ஜெனரேட் ஆகணும்னா எனக்கு இந்த பிரச்சனை, யூபாஸ் ஜெனரேட் ஆகணும்னா மாசம் செலவு பண்ணணும். யூபாஸ் எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிச்சு, யூபாஸ் எனக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு, இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இப்படிதான் கிடைச்சு, எனக்கு அப்படிதான் கிடைச்சிச்சு. இந்த சிக்கல உங்களுக்கு இல்ல. நீங்க இனிமேல் செலவு பண்ற காசை நீங்க வெளியே இருந்தா கொண்டு போடுங்க, நாங்களே கொடுத்துறோம். இப்படியான ப்ராசஸ் நாம இதை கொண்டு போக முடிவு பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் நீங்க யோசிச்சீங்கன்னா, எதெல்லாம் ஸ்பார்க் ரெடீம் பண்ணமோ கஸ்டமர் பெனிஃபிட் கிடைக்கும், நீ இப்படி செலவு பண்ணலாம், அப்படி செலவு பண்ணலாம், உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாத்துக்குமான பெனிஃபிட்டுக்கான காசை இனிமேல் நீங்க வெளியே கொண்டு போட வேணாம், நாங்களே கொடுத்துறோம். அப்படின்னா இதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளால ரெஃபர் பண்ண முடியும். இங்க கேமே கம்யூனிட்டி தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அந்த அந்த வீடியோ நீங்க பார்த்த அந்த வீடியோ. இங்க கேமே கம்யூனிட்டி தான். அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் சேர்றதுதான் கேம். அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த ஹோல் கேமை மாறிடும். அப்போ யாரெல்லாம் ஆரம்பத்துல சேர்ந்தாங்களோ அவங்கள மிகப்பெரிய அளவுல காசு சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த ஏர்லியா சேர்ற அந்த கேமுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் நம்ம யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஏன்னா கேட்கும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லட்சம் கோடி கேட்டதுக்கு அப்புறம் மாசம் 115 ரூபா கிடைக்குது, 120 ரூபா கிடைக்கும் போது நமக்கு அந்த புஷ் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நிறைய பேர் நம்ம சொல்ல யோசிச்சு நம்ம ரைட்டா பம்பிடுறோம். ஆனா இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளவு பெரிய விஷயம், இன்னைக்கு கம்யூனிட்டிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு நல்லபடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மிஸ் பண்ணி உட்காந்துருப்போம். அப்போ அதையும் சரி பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பார்க்கின் உள்ள வருது. வி டாக் அபவுட் வெண்டர் பெனிஃபிட், வி டாக் அபவுட் ஆல் தீஸ், இந்த கோடி, இந்த லட்சம், இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி கொண்டு போய் சேர்த்தன்னு தெரியுமா? நமக்கு ஒரு பெரிய கனெக்ட் இல்லாம தான் நம்ம இத்தனை நாள் கேப் விட்டுருந்தோம். இனி அந்த கேப் இல்ல. ஜூன் 2ல இருந்து அந்த கேப் கிடையாது. சோ நாம இனிமே என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல நமக்கு நாலேஜ் கேதர் பண்ண போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேர போகுது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லைவாவும் தெரிஞ்சுக்க போறோம்,
ஜூம்லயும் தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸலன்ட் ட்ரைனிங் நடக்க போகுது, ஏகப்பட்ட ட்ரைனிங் நடக்க போகுது. இதை நிச்சயமா உங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லணும். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி நீங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை வளர்த்தணும்னா நம்ம அறிவார்ந்தவங்களா மாற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு வந்து பேசுவாங்க. அப்ப நம்ம பெட்டராவும் வாழ முடியும், ரிச்சராவும் வாழ முடியுங்கிறது இந்த ஹோல் ஐடியா. அப்ப இந்த 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 குரூப்ல நீங்களும் வந்து சேர முடியும், நாமளும் ஷேர் ஹோல்டரா மாற முடியும். இது அத்தனையும் பாசிபிள் தான். இதனால வரைக்கும் நான் தனியா கஷ்டப்பட்டு நினைச்சீங்க, இனிமேல் அப்படி இல்ல. நீங்க செலவு பண்ண வேண்டிய காசையும் ஸ்பார்க்கினே கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ ஸ்பார்க் ரிடீமுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லான்ச் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 2 லான்ச் ஆக போகுது கோயம்புத்தூர்ல. அந்த லான்ச் பேர் ஸ்பார்க். நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, அன்னைக்கு டிஜிட்டல் சிஓஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்னா வரும். இதை இன்னும் டெப்தா நான் இன்னைக்கு வந்து ஒரு செஷனா உங்களுக்கு நான் எடுக்கிறேன். நம்ம எல்லாம் இது பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நாம இனிமேல் பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு பூராமே ஸ்பார்க் ரெடிமே ரெஃபர் பண்ற மாதிரியே ஸ்பார்க் இன்னும் ரெஃபர் பண்ண போறோம். ஸ்பார்க் இன்னும் ரெஃபர் பண்ண நமக்கான காசு, ஸ்பார்க் ரெடிமே செலவு பண்ண வேண்டிய காசு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிட்டே இருக்க போது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேரப்போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் பெட்டர், யூ ஆர் கோயிங் டு கெட் ரிச்சர், பிளஸ் ஸ்பார்க் ரெடிமே கிடைக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட் நமக்கு வந்து சேரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டார்ட் அப் கம்பெனி, இது அதெல்லாம் சொல்லும் போது இதனால வரைக்கும் நம்ம யோசிச்ச அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1 மில்லியன் கம்பெனியாக நாமளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, அதுல ஷேர் ஹோல்டரா உருவாகிறதுக்கான வாய்ப்பு, அது அத்தனையும் ஜெனரேட் பண்ணி தர பொறுப்பு ஸ்பார்க் இன்னதாக இருக்கும். அதனால ஸ்பார்க் இன் வித் ஸ்பார்க் ரெடி அப்படிங்கிற இந்த புஷ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்று நான் உறுதியாக நம்புறேன். ஸோ இந்த இடத்துல யாராவது ஒரு 2 பேர் மட்டும், இல்ல யாராவது 3 பேர் மட்டும் உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது ஒரு புரிதல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்கேயாவது உங்களுக்கு நான் சொன்ன ஃப்ளோல ஒரு கேப் இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஒரு 2-3 பேர் கேட்கிற கேள்வியில வந்து என்னால வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நான் பாக்குறேன். சொல்லுங்க சார். சார் இந்த டபுள் அமௌண்டா பிரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த டபுள் அமௌண்ட் வந்து நம்ம சார் கேக்குதுங்களா சார்? இந்த டபுள் அமௌண்ட் வருதுங்க சார். ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பார்க் ட்ரேடிங் போகுது, இன்னொரு அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது டாக்ஸ் பிடிக்குமா சார்? ஆமா, டிடிஎஸ் அந்த டிடிஎஸ் பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ. பிரபு சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ லெவல் சொன்னீங்களா, ஏதாவது இந்த பைனரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சம்திங் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம். we need to maintain like that. நோ பைனரி நத்திங். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆப்ல இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து வெப்சைட்ல இருக்கும். உங்களுக்கான வெப்சைட், உங்களுக்கு அட்ரஸ், உங்களுக்கு லாகின் இருக்கும், உங்களுக்கு வெப்சைட் லாகின் இருக்கும், உங்களுக்கு ஆப் லாகின் இருக்கும். நீங்க பார்க்க வேண்டியது யார் உங்களுக்கு கீழே இருக்க, யார் அந்த 9 லெவல்ல இருக்கா, எப்ப என்ன இன்கம் வந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு ஆப்லயும் வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க எதையும் தனியாக மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. இல்ல, நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா எப்ப இருக்குன்னு பாராட்டலாம்ல. கூப்பிடப்படுத்தி யோசிச்சு மண்டலுக்கு முடியலாம் கொட்டிருக்க என்ன ஐயப்பா? சொல்லுங்க சார். ஆடியோபிள் சார்? ஆடியோபிள் சார். இப்ப டெப்த் சொன்னீங்க சார், 12 லெவல் டெப்த் இருக்குல்ல சார், நம்ம எவ்வளவு வேணா போட்டு போலாமா சார்? 9 லெவல் 12 லெவல் 9 லெவல் சார் 9 லெவல் மட்டும் தான் சார், அதுக்கு மேல நம்ம போட முடியாது அப்படிதானே சார்? இல்ல கண்ணே, ஃபர்ஸ்ட் லெவலே அன்லிமிட்டட் போலாம்ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவலே 100 பேர் சேர்த்தலாம், 150 பேர் சேர்த்தலாம், 200 பேர் சேர்த்தலாம். ஓகே சார். இது பைனரி இல்ல. ஒரு லெவல் 100 பேர் சேர்த்தலாம். அந்த 100 பேர் 2 பேர் சேர்த்தா உங்க ரெண்டாவது டீம்ல 200 பேர் இருப்பாங்க, மூணாவதுல 400 பேர் இருப்பாங்க, அஞ்சாவது அப்படி பார்த்தா 9 லெவல்லயே 1 கோடி பேர் உங்களை சேர்த்திட முடியும். இங்க பைனரின்னு சொன்னாவே நிறைய சிக்கல் இருக்கு. பைனரி நமக்கு இல்ல, நம்ம வெறும் லெவல் பிளான் மட்டும். ஐயப்பன் சார், இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்பார்க்ல ஒருத்தர் கூட 9 லெவல் டச் பண்ணல. ஆமா, 6 லெவலே டச் பண்ணல. ஆனா இனிமே டச் பண்ணுவோம். இனி பண்ணுவோம். வேற டவுட் இருக்கா ஐயப்பன்? இல்ல சார். ஓகே, சிவகுமார் சார் சொல்லுங்க. சார் சிவகுமார் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். நான் இதுல ஸ்பார்க்ல ஜாயின் பண்ணதுக்கு இம்ப்ரெஷனே நீங்க தான் சார். ஆக்சுவலா நன்றி. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் மீட் பண்ணதுக்கு உடனே நான் டிசிஓ ஜாயின் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப நன்றி. இல்ல, இப்ப நானும் ஹக்கீமா இருக்கலாம், இல்ல தொழில் குருவா இருக்கலாம், இல்ல ரஷ்மியா இருக்கலாம், இல்ல சுனிலா இருக்கலாம், விஜயகுமார், நாங்க எல்லாருமே உள்ள வர இன்னும் எப்படி பெட்டர் ஆகிட முடியும், அதான் இது எப்படி இன்னும் பெட்டர் ஆக்க முடியுது, இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்க முடியும், நம்ம இன்னும் பெரிய கமிட்டி எப்படி மாத்துறதுங்கிறதா எங்களோட மொத்த கவனமே இருந்துச்சு. அப்ப இந்த சின்ன கேப் இருந்தது கண்டுபிடிச்சு சிவகுமார் சார். அதனால இதையும் ஃபில் பண்ணி கொடுத்தா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இறங்கிடலாங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து இறக்கிருக்கோம். அண்ட் இது ஜூன் 2 அப்புறம் இது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. இதுல ஒரு டவுட் சார். இப்போ நீங்க ஆட்டோஃபில் சொல்றீங்க இல்லையா? ஆட்டோஃபில். ஆமா, ஆட்டோஃபில் இல்லாம நாமளும் இண்டிவிஜுவலாவும்
3, 9, 12 பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். அதாவது நீங்க சேர்த்துற ஆளுங்க உங்க லெவல் 2 லெவல் 3 சேர்ந்துருவாங்க. அது தனி கதை. ம். ஆனா இந்தியால யாரு ஜாயின் பண்ணாலும், இந்தியால எங்க இருந்து யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கீழே வந்து விழுகும். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. 12 பில் உங்களுக்கு கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 1,999 திரும்பி வந்து. Done, sir. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1,999 கட்டினீங்கன்னா நமக்கு போற ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல ஒரே நாள் 4 பேத்துக்கு பாத்தீங்கன்னா 1,999 திருப்பி கிடைச்சிட்டு இருக்கும். சார் இந்த 12 ஆட்டோ ஃபில்லிங், இந்த 12 ஆட்டோ ஃபில்லிங்கிறதுக்கு, இந்த 12 ஆட்டோ ஃபில்லிங்கிறதுக்கு நீங்க ஹக்கிங் தான் நன்றி சொல்லணும். சார் அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் லெவல்லாம் ரொம்ப பண்ணுங்க. ஃபாஸ்டா ஜெனரேட் ஆகணுங்கிறது. செகண்ட் லெவல் ஒன்லி ஃபார் 9 லெவல்ஸ் தானுங்க. 9 ஃபில்லிங்ல ரிலீஸ் ஆயிரும். ஒரு ஃபர்ஸ்ட் 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 ஒருத்தருக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆளுக்கு மட்டும் 12, 12, அடுத்த வரைக்கும் 9 தாங்க. ஃபர்ஸ்ட் ஆளுக்கு மட்டும் 12, அடுத்த ஆளுக்கு வந்து 9 9லே வந்துரும். 9லே வந்துரும். அது வந்து சிஸ்டம் சிவகுமார் சார். அது நீங்க கவலைப்பட தேவை. ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபில்லே உங்களுக்கு காசு வந்து சேர்ந்துரும். அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். பிரின்ஸ் சார் வணக்கம். சொல்லுங்க குமார். ஹலோ சார். சார் சூப்பர் சார், நல்லா இருக்கு, பிளான் ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி. சார் இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு சார், எனக்கு நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1,999 நம்ம பே பண்ணிட்டு, சரிங்க, 1,000 ருபீஸ்க்கு வவுச்சர் எடுத்துக்கிறோம். அதான் சார் 1,999 கட்டிட்டு அதுக்கு வந்து வவுச்சர் எடுத்துக்கிறோம். 999 வந்து நம்மளுடைய இதுல வருது. ஸோ அதுல வந்து ஆட்டோ ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபில்லிங்ல கிளியர் ஆகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது வந்து செகண்டரி வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்றதும் நமக்கு இன்கம்மா ஒவ்வொரு லெவலுக்கும் நமக்கு இன்கம் கிடைக்குது. அதான் சார் ரெண்டா பிரிச்சுக்கோம். ஒன்னு வந்து நீங்க 1,999 கட்டின உடனே, அதான் சொல்லிடுறேன், நான் ஒரு தடவை சொல்றேன். நீங்க 1,999 கட்டுறீங்க, கட்டின உடனே 1,000 ருபீஸ் நேரா ஸ்பார்க் ரெடீம் வவுச்சர் ஆகி நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. முடிஞ்சிருச்சு. 999 உங்களுக்கு இருக்கு. இந்த 999 நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. அது லைவா இருக்கலாம், ஜூமா இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் 12 பில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் 1,999 திரும்பி உங்களுக்கு வந்துரும். அது வந்து நீங்க ரெஃபர் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு சேர்ந்தாலும், கம்பெனில யாரு சேர்ந்தாலும் உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபில் ஆகும். அது ரெஃபரல்ங்கிற பிரச்சனையே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அது. ஓகே. இன்னொரு பக்கம் நீங்க யாரெல்லாம் ரெஃபர் பண்றீங்களோ அவங்க லெவல் 1ல இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் ரெஃபர் பண்றாங்க அவங்க லெவல் 2ல இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் ரெஃபர் பண்றாங்க அவங்க லெவல் 3ல இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கதான் ஒரு கேள்வி சார். இப்ப நான் ரெஃபர் பண்றவர், உதாரணமா நான் வந்து பிரின்ஸ் சாரை ரெஃபர் பண்றேன்னு வச்சுங்க சார். பிரின்ஸ் சார் வந்து 1,999 கட்டிட்டு உள்ள வரணும். எக்ஸாக்ட்லி. ஆமா கரெக்ட். ரைட். ஓகே. ஸோ அவர் வந்து நான் ரெஃபர் பண்றவர், நான் இதை பத்தி சொல்லி அவருக்கு 1,999 கட்டுங்க, உங்களுக்கு ஒரு 2-3 to 1 வீக்ல உங்களுக்கு அந்த கட்டண பணம் ஆட்டோ ஃபில்லிங்ல வந்துடும், அது இல்லாம உங்களுக்கு இன்கமும் இருக்கு அப்படின்றத வந்து. சார் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா 1,999 பே பண்றீங்க, 1,000 ருபீஸ்க்கு இமீடியட்டா வவுச்சர் வந்துருது. நீங்க என்ன வேணாலும் வாட் எவர் இட் இஸ் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. 999க்கு உங்களுக்கு லைவ் ஆர் ஜூம் செஷன் ட்ரைனிங் கொடுத்துறோம். ஆட்டோ ஃபில்லிங்லன்னு சொல்றோம். 1 வாரம் 10 நாள் அப்படிங்கிற டைம் லிமிட் நம்மகிட்ட கிடையாதுங்க. சரிங்க. ஒரு வாரத்துலன்னு சொன்னீங்க, அது கிடையாதுங்க. 2,000 ரூபாய் 1,999 வந்துடும். அந்த 1,999 அங்கேயும் 2 ஆப்ஷன் கொடுக்க போறோங்க. 2 ஆப்ஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா கேஷா வித்ட்ரா பண்றதுன்னா டிடிஎஸ் கழிச்சிட்டு கேஷா வித்ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது நீங்க உங்க கேஷ் வாலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்க செலவு செய்யறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். பிரின்ஸ் சார் கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இந்த 9 லெவல் இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பார்க் ரெடீம் உடைய எக்ஸிஸ்டிங் ட்ரீ. நல்லா புரிஞ்சுக்குங்க. 9 லெவல் இன்கம் ஃபார் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்பார்க் ரெடீம் ட்ரீ, சரிங்களா? உங்க ரிலையபிள் நெய்பர் காம்ப்ளிமெண்ட் இல்லாம உங்களுடைய 4th லெவல்ல ஒருத்தர் 1,999 உள்ள வந்தாருன்னா 20 ருபீஸ் உங்களுக்கு இமீடியட்டா ஆட் ஆயிரும். உங்க ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ரிலையபிள் நெய்பர் காம்ப்ளிமெண்ட்ல வந்தா 25 ருபீஸ் ஆட் ஆயிரும். உங்க 9th லெவல் வரைக்கும் அவங்க யாரு பாட்டம்ல 1,999 வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அந்த அமௌண்ட் தான் சார் சொன்னாங்க 50% ஒன்லி ஃபார் ஸ்பார்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 50% வந்து நீங்க வந்து கேஷா வித்ட்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரின்ஸ் சார், ஆம் ஐ கரெக்ட்? கரெக்ட். அவ்வளவுதாங்க. சரிங்க சார். 1,999 கட்டி ஒருத்தர் உள்ள வராருன்னா நமக்கு என்ன ரெஃபரல் கமிஷன் என்ன கிடைக்கும்? அவர் லெவல் 1ல வந்தாருன்னா 25 ரூபாய் கிடைக்கும். லெவல் 2ல வந்து 25 ரூபாய் கிடைக்கும். லெவல் 3ல வந்து 25 ரூபாய் கிடைக்கும். லெவல் 4ல வந்து 20 ரூபாய் கிடைக்கும். லெவல் 5ல 20 கிடைக்கும். லெவல் 6ல 20 கிடைக்கும். 7, 8, 9ல சேர்ந்தாங்கன்னா 15 ரூபாய் கிடைக்கும். சரிங்க சார். ஓகே. இது ஒரு இன்கம் மட்டும்தான் இல்ல சார்? அவங்க சேரும் போது ரெஃபரல் இன்கம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதான் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.
இது நாள் வரைக்கும் ஸ்பார்க் இது ஸ்பார்க் இன்னும் வந்தது எதுக்காகன்னா ஸ்பார்க் டீம் நமக்கு இருந்த கவலைக்காக. ஸ்பார்க் டீம்ல செலவு பண்ணணும்னா மாசம் மாசம் காசை கொண்டு போடணுமா, நான் 5000 ரூபாய்க்கு கொண்டு கட்டணுமா, எனக்கு யூ பாஸ் ஜெனரேட் ஆகுது இவ்வளவுதான் வந்துச்சு. இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆமா சார். இப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படி யோசிச்சீங்கன்னா, நீங்க ஸ்பார்க் இன்ல ட்ரைனிங் கிடைச்சிருது. நீங்க போட்ட காசு Okay. 1000 ரூபாய் மேல் கொண்டு உங்களுக்கு திரும்பியும் கிடைச்சிருச்சு. நீங்க 1,999 கட்டினீங்க, உங்க 2,999 திருப்பி கொடுத்துட்டேன். எஸ். இதுல சேர்றவங்க அத்தனை பேர் கட்டுற காசுக்கும் நான் 50% ஸ்பார்க் டீமுக்கு அனுப்பிச்சு விடுறேன், 50% கேஷாவும் கொடுத்துறேன். ஓகே. அப்ப இது நாள் வரைக்கும் பெயின் பாயிண்டா இருந்த அந்த பெயின் நான் எடுத்து விட்டேன்ல, இப்ப இன்னும் வெறித்தனமா ஸ்பார்க் டீம் பண்ண முடியும் தானே. ஓகே, கண்டிப்பா சார், கண்டிப்பா The சார். whole idea நல்லா புரியுங்க. The whole idea ஸ்பார்க் இன் இல்ல, the whole idea ஸ்பார்க் டீம். சரிங்க சார். ஸ்பார்க் டீம் நான் இன்னும் வெறித்தனமா கொண்டு போக ஆசைப்படுறேன். என்னோட ஐடியா ஸ்பார்க் இன் இல்ல, ஸ்பார்க் டீம் தான். ஓகே. அப்ப ஸ்பார்க் ஓகே, ஓகே. டீம் நான் காசு செலவு பண்றதுக்கு காசை நான் ஸ்பார்க்ல ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துற போறேன். ரைட் சார், ரைட் சார். புரிஞ்சா குமார் சார்? ஓ, புரிஞ்சுது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க ஆனந்த் சார். ஸோ குட் ஈவினிங் சார். ஸோ ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விஜயகுமார் சாருக்கும், பிரின்ஸ் சாருக்கும், அகிம் சாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த ஸ்பார்க்கின் வர்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப தெரியும். ஏன்னா நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த ஸ்பார்க் உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. மறுபடியும் ஸ்பார்க்ல இருக்கிற நபர்களுக்கு மறுபடியும் ஸ்பார்க் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ உண்மையாவே நல்ல பிளானுங்க சார். இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அடிமட்ட மக்களுக்கும் இதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சார். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்த விஜயகுமார் சாருக்கு, அகிம் சார் ரொம்ப இதை வந்து ஆனஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எப்படி இந்த ஸ்ட்ரகிளை பண்ணி நீங்க ஓவர் கம் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்பார்க்ல இருக்கவங்க அனைத்து பேரும் பெரிய லெவல்ல வருவாங்கிறது இந்த ஸ்பார்க் மூலமா வருங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அருமையான பிளான். இதை பத்தி ஒரு கிளியர் எக்ஸ்பிளைன் ஒரு பண்ணும்போது இன்னுமே நம்ம ஒரு கிளியர் ஒரு நிறைய ஒரு புரிதல் வருங்க சார். அப்பதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய தடைகள் வரும், எப்படி பண்றேன் அப்படிங்கறது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரகிள்ஸ் கொண்டு போய் நல்லதை கொண்டு போனாங்க சார். சேர்ந்து முடிவெடுப்போம் சார். மறுபடியும் நீங்க வந்ததுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்ப ஜூன் 2ஆம் தேதி இதோட அபிஷியல் லான்ச் இருக்கு கோயம்புத்தூர்ல. ஜூன் 2ஆம் தேதி அபிஷியல் லான்ச் இருக்கு. இதுக்கு நம்ம வந்து 250 300 டிக்கெட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜூன் 2ஆம் தேதி மத்தியானம் ஃபர்ஸ்ட் அபிஷியல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த நம்ம ஸ்பார்க் இன்னோடைய ஃபர்ஸ்ட் அபிஷியல் ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ நாம அந்த ஜூன் 2ஆம் தேதி இந்த லான்ச்சுக்கும் கலந்துக்கணும், ஜூன் 2ஆம் தேதி மத்தியானம் அந்த ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கணும்னு நம்ம பிளான் பண்ணுங்க. ஸோ அதுக்கு டிசிஓஸ் நீங்க தயவு செஞ்சு இன்னொரு மீட்டிங் நம்ம வச்சுக்குவோம், டெப்தா ஒர்க் பண்ணுவோம், அது மிகப்பெரிய ஹிட்டா மாத்துவோம். அதுக்கப்புறம் வார வாரம் நடக்கிற ஜூம், வார வாரம் நடக்கிற லைவ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இறங்குறோம். ஒரு பக்கம் நம்ம கெட்டிங் நாலேஜ், இன்னொரு பக்கம் கெட்டிங் பெட்டர், பணமும் சம்பாதிக்க போறோம், ஸ்பார்க் டீம் இன்னும் பெட்டரா எலிவேட் பண்ண போறோம். அதுக்கு ஏற்கனவே ஹக்கீம் சாருக்கு என்ன நம்ம சப்போர்ட் கொடுத்தீங்களோ, என்ன விஜய் குமாருக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கும் த ஹோல் டீமுக்கு நீங்க கொடுத்து நம்ம இன்னும் பெருசா எலிவேட் ஆகிறதுக்கான பிளான் போடுவோம். தேங்க்யூ ஆனந்த். வேற ஏதாவது டவுட் இருக்கா? யாரோ ஒருத்தன் கேட்டிருக்காங்க, மெசேஜ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அது நீங்க அன்மியூட் பண்ணி கேட்டுலாம் தலைவர். யார்? அருண் சார் கேளுங்க. அருண் சார். ஹலோ சார். அருண் ரிச்சர்ட் கேளுங்க. இல்ல கேளுங்க. ஜூன் 2 தானே சார் லான்ச்? ஐயா ஹலோ சார். இல்ல ஜூன் 2 தானே? ஜூன் 2. ஓகே ஜூன் 2. ஓகே சார். ஆமா ஜூன் 2. இல்ல அன்னைக்கு தான் பர்த் டேட், அதான் கேட்டேன். செலிப்ரேட் பண்ணி கேக்க வெட்டிடுவோம் நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தலைவர். ஜூன் 2 வேற டவுட் இருக்கா? 10 to 4 நம்மளுடைய ப்ரோக்ராமுங்க. நாளைக்கு நம்மளுடைய ஆப்ல டிக்கெட் அவைலபிள் இருக்கும். 100% பேபேக் 4999 நம்ம ப்ரோக்ராம் உடைய என்ட்ரி ஃபீயா இருக்கும். ஜூன் டோட்டல் என்ட்ரி எத்தனை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 200 பீப்புள்ஸ் மட்டும்தாங்க. ஃபர்ஸ்ட் 200. 10 to 4 மார்னிங் ஹை டீ இருக்கு, ஒரு ஹை ப்ரொஃபைல் வெஜ் அண்ட் நான்வெஜ் லஞ்ச் இருக்கு. ஈவினிங் அதே மாதிரி ஒரு ஹை டீ இருக்கு. ஆக்சுவலி லைவ் ப்ரோக்ராம் இது முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், ஸ்பார்க்கினுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கும் அன்னைக்கு இருக்கு. அதுக்கான அமௌண்ட் கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அமௌண்ட் நீங்க அது கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அது ஆட்டோமேட்டிக்கா அது 1,999 கட்டிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எதுக்கு போயிடும்னா உங்களுடைய அந்த 12 பில்ஸ்க்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்க லெவலுக்கும் போயிடும். கிளியருங்களா? அட்வான்ஸா புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம். சிவகுமார் சார் சொல்லுங்க. சிவகுமார் சார்.
எனி அதர் டவுட்ஸ்? சிவகுமார் ரைஸ் பண்ணிக்கிங்க, சொல்லுங்க. சார் ஆடியோ ஆடியோ சரியா கேட்கல. கேட்கல. உங்க ஆடியோ கேட்கல சார். அட்வான்ஸ்டா புக் பண்ண சொல்றீங்கல்ல ஆ, சார், அட்வான்ஸ்டா புக் பண்ண சொல்றீங்களே எதை 1999 அதாவது ஜூன் 2ஆம் தேதி காத்தால அபிஷியல் லான்ச் இருக்கு. அதுக்கு நீங்க கட்டுற அந்த 4999 100% கேஷ்பேக் வந்துடும். ஜூன் மத்தியானம் இந்த ஸ்பார்க்கினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு நீங்க 1999 கட்டணும். அது 1999 கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய 12 பில் ஸ்டார்ட் ஆயிரும். ரெண்டுக்குமான டிக்கெட்டும் உங்களுக்கு ஸ்பார்க் ரெடீம்ல உங்க கண்ணுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த ஜூன் 2ஆம் தேதி காத்தாலைக்கான ப்ரோக்ராம்க்கான டிக்கெட் உங்க கண்ணுக்கு தெரியும். 2-3 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரோக்ராம்க்கான டிக்கெட் உங்க கையில தெரியும். இது வரும்போது இதை புக் பண்ணுங்க, அது வரும்போது அதை புக் பண்ணுங்க. சார் 499 தொழில் சார் 4999 போட்டுக்கிறாங்க. 499 only for 499. 499. 499. ஓகே, பிரபு சொல்லுங்க. பிரபு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி இது பண்றது என்ன பிரபு? ரெஃபரல் கூரியர் 1999 வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2 மதியானத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் கிக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சார், இல்ல ஜூன் 2 மார்னிங்ல இருந்தே இந்த ஜூன் 2 ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நடக்குது. இல்ல, ஜூன் மார்னிங் லான்ச், ஜூன் மத்தியானம் இந்த ஸ்பார்க்கோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இல்ல நான் எப்ப அந்த 1999 கட்டி சேர்ந்துட்டு நான் எப்ப ரெஃபர் பண்ணி விடலாம்? அதான் தலைவர் 4999 வந்து நீங்க நாளைக்கே கட்டலாம். நாளைக்கே டிக்கெட் ஓபன் ஆயிரும். அந்த 1999 2-3 நாள்ல ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம். அப்போ ஸ்பார்க் ரெடியூம் நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும். அப்ப நீங்க கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி விடணும். ஆமா 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 ஜூன் 2ல இருந்து 2 days ஃபர்தரா. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே, சொல்லுங்க குமார். பிரின்ஸ் சார் நீங்க 4999 அவர் எக்கையும் அதான் சொல்றாரு. 4999 சொல்றாரு. ஆக்சுவலா 499 499 மட்டும் தான் அந்த ப்ரோக்ராம். ஓகே, சோ 500 rupees டிக்கெட் and 100% கேஷ் பேக். அது கிடைச்சிரும். அதுக்கு மார்னிங் லான்ச்சுக்கு மத்தியான ப்ரோக்ராம் 1999 கட்டினாங்க. ஆமா, மத்தியானம் 1999 கட்டினீங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். வென்யூ எங்க போட்டிருக்காங்க சார்? கோயம்புத்தூர்ல ஜேகே. ஓகே ஓகே சார், யாரோ போட்டிருக்காங்க பாருங்க, பிரபு பிச்சை பிள்ளை 499 இந்த டிக்கெட்டோட என்ட்ரி only for 499. 499 தான். சத்தியம் சத்தியம் சத்தியம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 200 பேருக்கு மட்டும் தாங்க டிக்கெட், அதுவும் சொல்லிடுறோம். only 200. லுக்மான் சொல்லுங்க. லுக்மான் சார், இப்போ நம்ம வந்து இப்போ இதுல நம்ம ஒரு நோட்டிபிகேஷனும் போட்டுடலாம் இல்லைங்க நம்ம ஆப்லயே. இப்போ நம்ம போட்டுருவோம். சார் ஜூம் கிடையாதுங்க பிரபு சார் கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் அப்புறம் ஜூம்ல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜூம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் only for live. ஆமா, அப்ப நம்ம யூசுவலா அதெல்லாம் கண்டினியூ ஆஸ் யூசுவலா இருக்கும்ல. அது கூட இது ஆட் ஆன் ஆயிருக்குங்க. சரி சரி, ஆஸ் யூசுவல் எல்லாம் இருக்கிறதோட இப்ப இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடட் தான் இருக்கு. ஆட் ஆயிருக்கு, சிம்பிளிஃபைடா இருக்கு. ஓகே ஓகே. ஆமா, ஸ்பார்க் ரெடிமோட எதையுமே நம்ம எடுக்கல, அப்படியே வச்சிருக்கோம். ஸ்பார்க் ரெடிமோ அப்படியே பத்திரமா இருக்கு. சரி சரி, எல்லாரையும் பணக்காரர் ஆக்குறது தான் ஸ்பார்க் உடைய வேலைங்க. இனிமேல் உங்களை ஒரே ஒருத்தன் எப்படி செலவு பண்றதாங்கிறது மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கணும். ஆமா ஆமா, அது மட்டும் தான் இருக்கணும். சொல்லுங்க முகமது. சார் லிமிட் இருக்கா சார் இதுல? ஒரு ஆள் ஒரு பர் பர்சன் எவ்வளவு எடுக்கணும் மினிமம்? 1999 சொல்றீங்களா? ஐ லவ் யூ முகமது, ஐ லவ் யூ. அதுல சில சிக்கல் இருக்கு. அந்த ப்ராசஸ் உங்களுக்கு மெதுவா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம், அந்த வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ஆமா எத்தனை டிக்கெட் வாங்க முடியும், எப்படி வாங்க முடியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபைன், ஓகே. எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், எத்தனை டிக்கெட் வேணா வாங்கிக்கலாம். ஆனா அந்த டிக்கெட் வாங்குற ப்ராசஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த ப்ராசஸ் பிரகாரம் நீங்க வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே ரைட், ஓகே. ஜூன் 2ஆம் தேதி சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாம் ஜூன் 2ஆம் தேதி தெரியும். எல்லாம் ஜூன் 2ஆம் தேதி தான். சூப்பர் சூப்பர், ஓகே. சந்திரமோகன் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் எவ்ரிவன். டிசிஓஸ், டிவிஷனல் ஹெட் எல்லாத்துக்கும் வணக்கம். அது இல்லாமல் ஹக்கீம் சார், விஜய் சார், நம்ம பிரின்ஸ் சார் எல்லாத்துக்குமே வணக்கம். பிரின்ஸ் சார்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் இன்னோவேட்டிவ் ஐடியா.
ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து இப்ப ஐடியாஸ் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனா இன்னோவேட்டிவ்ங்கிறத ஒரு புதுமையான விஷயம். அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி கிடக்குறது, ஒரு டெட்லைனா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆக்டிவா பண்ணணும், இன்ஆக்டிவா இருக்கிறத ஆக்டிவா பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த ஸ்பார்க் ரெடிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் படுத்து ஸ்பார்க் ரெடிமையை வளர்த்து நம்ம அண்டர்ல இருக்க எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய விஷயத்த என்ன சொல்றதுங்க, ஹக்கீம் சாரோட ஒரு மிகப்பெரிய கனவு என்னவா இருக்குன்னா, நான் கேட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 lakh இஎம்ஐ இல்லாத குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற, எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்னோவேட்டிவான ஒரு மகத்தான ஒரு விஷயத்த முன்னெடுத்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இடையில ஒரு லேகிங் இருந்தது. அந்த லேகிங்க்கு ஒரு சரியான பதில் என்னவா இருக்குன்னா spark.in அப்படிங்கிற விஷயமா தான் இருக்குன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஒரு இன்னோவேட்டிவான இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கீங்க. அது நல்ல விஷயமாவும் இருந்தது. ரொம்ப தெளிவாகவும் புரிய வச்சிருக்கீங்க. இருந்தாலுமே நம்ம மக்களுக்கு இன்னும் நிறைய இடையூறுகள், நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்பயுமே படிக்கிறது 2 லைனு, டவுட் கேட்கறது 10 லைனுங்கிற மாதிரி எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அதனால இனி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இதுல வந்து மந்த்லி இன்கம் மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதையும் ஒன்று சொல்லிருங்க. ஏன்னா இப்போ ஒரு 12 லெவல் இன்கம் அப்படிலாம் சொல்றீங்க, 9 லெவல் இன்கம்லாம் சொல்றீங்க. அதை மட்டும் கொஞ்சம் புரிய வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. இல்ல இன்ஸ்டன்ட் இன்கம் நீங்க ரெஃபர் பண்ண இன்கம் வந்துட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு 100 பேர் உங்களுக்கு லெவல் 1ல சேர்ந்தா 100 × 25 அவங்க 200 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணா 250 அப்படி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது அன்லிமிட்டெட். இதை மாசானா 30,000 அப்படி இல்லை, அன்லிமிட்டெட். எவ்வளவுக்கு போல மக்கள் சேர்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காசு. இப்ப நீங்க அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பாத்தீங்கல்ல சந்திரமோகன், உங்க டீம்ல 10,000 பேர் இருந்தாங்க, உங்க டீம்ல 10,000 பேர் இருந்தாங்க, 9 லெவலும் சேர்த்து 10,000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த கேமே வேற, உங்க கேமே வேற ஏறும். 10,000 பேர் உங்களுக்கு மாசம் 20 ரூபா கொடுத்தா என்னாச்சு? மாசம் 2 லட்சம் ரூபா. அதுல 1 லட்சம் கேஷா எடுத்துக்கலாம், 1 லட்சம் ஸ்பார்க் ரெடீமுக்கு போயிடும். ஸ்பார்க் ரெடீம்ல போய் செலவு பண்ணீங்கன்னா அதுல திருப்பி உங்களுக்கு கேஷ் பேக், 3 லெவல் இன்கம், அது இது நான் கிடைக்கிறது பூரா வேற. டிஜிட்டல் சிஓ இன்கம் தனி. அப்ப ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இது வேற லெவல், இது பெனிட்ரேட் ஆகி போயிடும் உங்களுக்கு. அதனால மந்த்லி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆமாமா இப்ப பாத்தீங்கன்னா ஐயப்பன், ஆனந்த் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் ஆஃப் இது இருக்காங்க, என்ன சொல்றதுங்க, டவுன்லைன்ஸ் இருக்காங்க. இப்ப என்ன மாதிரி டவுன்லைன்ஸ் இல்லாதவங்க, கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எப்படி அதோட இது? தலைவர் இனிமேல் நீங்க யார்கிட்ட வேணா தைரியமா ஸ்பார்க்னு ரெஃபர் பண்ணலாம். ஸ்பார்க் ரெடீமை ரெஃபர் பண்ற மாதிரி ஸ்பார்க்னு ரெஃபர் பண்ணலாம். நீ 1,999 கட்டு 1000 ரூபீஸ் ஸ்பார்க் ரெடீம்ல போய் பொருள் வாங்கிக்கோ. 999 ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, அதை அட்டென்ட் பண்ணிரு. உனக்கு 12 பில்லுக்கு அப்புறம் உனக்கு 1,999 கிடைக்கும். 2,999 ஆட்டோமேட்டிக் 1,999 கிடைச்சிரும். நீ கட்டினது 1,999 உனக்கு திருப்பி 2,999 சொன்னா கட்டுற 2,000 3,000 திருப்பி கிடைக்குதுன்னு சொன்னா யார் வேணாம்னு சொல்ல போறோம்? 2,000 கட்டுற 3,000 திருப்பி கிடைக்குதுன்னு சொன்னா எல்லாருமே சரின்னு தான் சொல்ல போறாங்க. அப்படி நீங்க ரெஃபர் பண்ற அத்தனை பேரும் உங்க 9 லெவல்ல அவங்க கூட இருப்பாங்கன்னா அவங்க மாசம் கட்டுற அமௌண்ட் பூரா உங்களுக்கு மிகப்பெரிய ரெவன்யூ மாறி நிற்கும். இப்ப நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு 60% புரியுதுன்னு வச்சுக்கோம். ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு 80% புரியும். ஒரே ஒரு 1,999 கட்டி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா 100% புரிஞ்சிடும். ஓகேங்க சார். அப்போ இன்னும் இத்தனை நாளா இன்ஆக்டிவா இருக்கவங்களா இனிமே ஆக்டிவ் ஆவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் பேய் மாதிரி ஆக்டிவ் ஆகும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபுல் வீடியோ வந்து நமக்கு அடுத்த மீட்டிங்ல நான் கொஞ்சம் லேட்டா வரும்போது ப்ளே பண்ணி காட்டிடுவாங்க. டோன்ட் வரி. வேற டவுட் இருக்கா? டவுட் இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க அத்தனை பேரும், நானும் ஹக்கீம் சார், விஜயகுமார் சார், ஹோல் டீம் கூப்பிட்டதுக்காக நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. நாம மீண்டும் ஜூன் 2ஆம் தேதி சந்திப்போம். இது சம்பந்தமா எப்போ டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஹக்கீம் சார் கேட்க வேண்டியது கேட்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பட் ஜூன் 2ஆம் தேதி ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு நம்ம தயாராயிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா இறங்கி நம்ம எல்லாம் செஞ்சு ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போறோம்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் குமார் அழுகுறீங்க? குமார் ஏன் அழுகுறப்ப? குமார் சார் ஆனந்த கணீர் சார். ஆனந்த கண்ணீர் அது ஆனந்த கண்ணீர் சென்னையில மலைங்க. இல்ல சார், ஸ்பார்க் மூலியமா மழை பெய்யுன்னு எதிர்பார்க்கிறேன் சார். 100% பெய்யும் சார்.
குமார் சார் அடைமலை மாற்று கருத்தே இல்ல. அடைமலை. யார் இந்த விவோ 2059 சொல்லுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் வெள்ளிங்கிரிங்க சார். சொல்லுங்க வெள்ளிங்கிரி. ஹலோ சார், இப்போ அந்த ஸ்பார்க் ரெடீமுக்குள்ள ஸ்பார்க் இருக்குதுன்னு சொல்றீங்க சார். இப்போ நம்ம ஆமா. ஸ்பார்க் ரெடீம் பேசுற கஸ்டமரோடவே அந்த ஸ்பார்க் இன்னும் பேசலாங்களா? இது தனி இது? அதான் தலைவரே, இப்ப நீங்க போய் ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா, தம்பி நீ ஸ்பார்க் ரெடீம் பத்தி 1,999 கட்டு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேங்க. வெண்டார ஜாயின் பண்றதுக்கு இது அதெல்லாம் சொல்றீங்க. சொல்லிருங்க. அதெல்லாம் கஸ்டமர் சொல்லிருங்க. ஸ்பார்க் நீங்க டீம் வர்றது. அதெல்லாம் ஆமா ஸ்பார்க் டீம் அப்படியே சொல்லிருங்க. சொல்லிட்டு ஆமா நீங்க என்ன சார். சொல்லுங்க, 1,999 கட்டு. 1000 ரூபாய்க்கு ஸ்பார்க் டீம் வச்சு ஜென்ரேட் ஆயிரும். நீ வேணுங்க இதெல்லாம் வாங்கிக்கோ. இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கிடைக்கும், யூ பாஸ் கிடைக்கும். அதெல்லாம் சொல்லிருங்க. 999 அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா 999 ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாரு. அவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அக்கௌண்ட்டுக்கு 1,999 போகும். அப்ப அவர் உங்கள்ட்ட கேட்பாரு, ஏன்பா கட்டின நான் 1,999 கட்டினா எனக்கு எப்படி 2,999 கிடைக்குதுன்னு கேட்பார்ல. அதுக்கப்புறம் ஓ நம்மளுக்கு பிடிச்சிக்கலாம். டோன்ட் வரி. ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ஐயா ஹீலர் ஐயா வணக்கம். நீங்க நீங்க பேசுறதுல ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மியூட்டைட்ஸ் உலகம் செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு தாட்டும் அது ஆக்ஷன் ஓரியன்டா சொல்றவங்க சொன்னாதான் கேட்பாங்க. சில இடத்துல யார் சொன்னாலும் கேட்டுற மாட்டாங்க, சொல்றவங்க சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் அடிக்கடி வந்து நிறைய விஷயங்களை தாட்டையும் விதைக்கிறது வந்து விருட்சமா மலரணுங்கிறத தாண்டி இப்ப என்னோட டவுட் என்னன்னா, ஸ்பார்க் ரெடீம் டிராவல் ஆகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹக்கீம் சாரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, விஜயகுமார் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ட்ராக் வந்து நம்ம 1999 ஐ எம் ரெடி டு பே அப்படின்னா இமீடியட்டா யார் ஜாயின் பண்றாங்களோ எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வராங்க, அப்படிதானே? அதாவது ஏற்கனவே ஒரு 3 லெவல் உங்களுக்கு இருக்கும்ல. ஆமா, அது தனி ட்ராக். நான் அதை பத்தி கேட்கிறேன். அது தனி ட்ராக். இல்ல இங்கேயும் அந்த 3 லெவல் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ உங்களை வந்து ஹக்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஸ்பார்க் ரெடீம்ல ஓகே ஹக்கீம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா, ஸ்பார்க் இன்ல ஹக்கீம் வந்து 1,999 கட்டினாலும் உங்களுக்கு 25 ரூபா வந்துடும். இல்ல இப்ப நான் வந்து சார் ஒரு நிமிஷம் டிஆர்வி சார் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க இப்ப 1,999 கட்டினீங்கன்னா ராமமூர்த்தி சாருக்கு 25 ரூபா போகுங்க. ஓகே சரிங்களா? ராமமூர்த்தி சாருக்கு மேல யாருங்க? வேற ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு ஒரு 25 ரூபா போயிடும். அவருக்கு மேல உள்ளவருக்கு 25 ரூபா போகுங்க. இப்ப மேல என்ன போகுதுன்னு பாக்கறதோட இப்ப நான் வர்றேன் பாருங்க. தொழில் குரு சார் கட்டினாருன்னா உங்களுக்கு 25 ரூபா வருங்க. ஓகே தொழில் குரு சார் கீழே இருக்கிற அந்த ரிலையபிள் இருக்கக்கூடிய ஒரு 300 பேர் கட்டினாங்கனாலும் உங்களுக்கு 25 ரூபா வருங்க. ஓகே ஓகே. செல்வராஜ் கட்டினாருன்னா 25 ரூபா வரும். அருள்தேவி கட்டினாங்கன்னா 25 ரூபா வரும். கீழே 9 லெவல் அவங்க கெட்டுறது பூரா உங்களுக்கு வரும். நான் கட்டினா யாருக்கு மேல போகுங்கிறது அந்த ட்ராக் புரிஞ்சுது சார். அந்த ட்ராக் தான் இந்த ட்ராக் சார். எக்ஸிஸ்டிங் ட்ராக் தான் இந்த ட்ராக், வேற ட்ராக் இல்ல. சரிங்களா? அதுக்கு தானே சந்திரமோகன் ஐயா கேட்டாருங்க. ஆனந்த் மாதிரி ஐயப்பன் மாதிரி நிறைய டீம் வச்சிருக்க, உங்க பேரை சொல்ல மறந்துட்டாருங்க. சரிங்களா? எக்ஸிஸ்டிங் ட்ராக் தான் 25, 20, 15 கிரியேட் ஆகும். அப்பா அம்மா சேம் தான் இங்க ஸ்பார்க்குக்கும் ஸ்பார்க் இன்னுக்கும். சந்தோஷம் சார், தேங்க்யூ, மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, புதுசா ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் கேக்குறீங்க. புது டீம் ஃபார்ம் ஆகாது. ஏற்கனவே இருக்கவங்க அந்த டீம் வந்து அப்படியே நாங்க மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு மிகப்பெரிய டீம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்க இன்னும் ஃபாஸ்டா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சிறப்பு சார், தேங்க்யூ. ஜூன் 2 கோயம்புத்தூர்ல சந்திப்போம். நீங்க அதான் ஹீலர் சார், இந்த கஷ்டத்துக்காக நீங்க வந்து விஜயகுமார் சாருக்கு, ஹக்கீம் சாருக்கு, இன்னும் சில முக்கியமான ஆளுங்க இருக்காங்க, அத்தனை பத்தி நீங்க நன்றி சொல்லணும். இதை வந்து உட்காந்து யோசிச்சு நாங்க ஏற்கனவே நன்றி டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். டெய்லி யூ பாஸ் ஜெனரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஜூன் 2ஆம் தேதி இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் பெட்டரா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டா சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். எனக்கு நான் எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டேன்னா, நம்ம டிஜிட்டல் சிஓஸ் வந்து என்ன ஏதுன்னு தெரியாம ஜூன் 2ஆம் தேதி வரதுக்கு பதிலா ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி கூப்பிட்டு வரும்போது அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுமேங்கிறதுக்காக, ஒரு பேஸ் ஐடியாக்காக, ஒரு புரிதலுக்காக நீங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஜூன் 2ஆம் தேதி இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் பெட்டரா நம்ம புரிஞ்சுக்கோம் நேர்ல. சந்தோஷம், தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஹக்கீம் சார், தேங்க்யூ விஜயகுமார் சார், தேங்க்யூ சுனில் சார், தேங்க்யூ தொழில் குரு சார், தேங்க்யூ ரஷ்மி மேடம். மீண்டும் நல்ல வாய்ப்பு நம்ம சந்திப்போம். சார் தென் டீம் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அத்தனை நல்லவங்களுக்கும் ஸ்பார்க்கின் சார்பாக நன்றி என்ற ஒற்றை வார்த்தையால் கூற விரும்பவில்லை. நல்லதையும்
அன்பையும் வெற்றியும் தரக்கூடிய விஜயகுமார் நம்மளோடு இருக்கிறார். நிச்சயம் மற்ற நபர்களுக்கும் வெற்றி இருக்கு. ஸ்பார்க்கோடு பயணிப்போம். ஸ்பார்க்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மிகப்பெரிய வருவாயை ஈட்டுவோம் என்பதில் ஸ்பார்க்கின் உற்ற துணையாக இருக்கும் என்று கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். விஷ் யூ ஆல் சக்சஸ்.